ஓகே. ஜூலை 15, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? எல்லாரும் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது சரியா? ஒரு ஸ்கீம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க. பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம்னு சொல்லுவாங்க சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2020 நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களால கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம் ஸ்வாநிதி அப்படின்ற ஒரு ஸ்கீமு. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த 2020 காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்துல வந்து கோவிட் வந்து ரொம்ப வந்து பீக்ல இருந்திருக்கும் சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லாக்டவுன் வந்து போட்டிருப்பாங்க. இதனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? எப்படி சொல்றது, இந்த தள்ளுவண்டி கடைக்காரங்களா வந்து இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து வெளியே போனாதான் வந்து அவங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து வரும், அதுல இருந்து காசு வந்து வரும். அதை வச்சு வந்து அவங்க வந்து சாப்பிட வந்து முடியும். ஓகேவா? இப்போ வந்து லாக்டவுன் போட்டனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களால வந்து வெளியே வந்து போய் வந்து வியாபாரம் வந்து பண்ண முடியாம இருக்கா? அதனால வந்து அவங்களோட இன்கம் வந்து லாஸ் ஆயிருக்கும் சரியா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தாங்க இந்த பிஎம் ஸ்வாநிதி அப்படின்ற ஒரு ஸ்கீம் சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து என்ன தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தேவையான லோன்ஸ் சரியா? லோன்ஸ் எல்லாம் வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. லோன்ஸ் தருவாங்கன்னு சொல்லிட்டுடா எவ்வளவு லோன் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லோன் வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து தருவாங்க. அதை வந்து அவன் வந்து கரெக்டா வந்து ரீபே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ரெண்டாவது வாட்டி லோன் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து எவ்வளவு வந்து வாங்கிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து வாங்கிக்கலாம். அதையும் ஒழுங்கா ரீபே பண்ணிட்டானா மூணாவது வாட்டியும் லோன் வந்து வாங்கிக்கலாம். அது எவ்வளவு வந்து வாங்கிக்கலாம்னு கேட்டீங்கன்னா வந்து 50,000 முடியும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்னடா அந்த ஸ்கீம்ல சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி லைக் வந்து நார்மலா வந்து மொத்த ஆளுக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 7% வந்து தள்ளுபடி கிடைக்கும். வெறும் 3% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டினா போதும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7% அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது. இந்த ஸ்கீம் கீழ புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் அப்படின்னு ஒரு விஷயம் சரியா? ஆல்ரெடி படிச்சிருப்போம். மத்திய பிரதேசல ராஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு நமோ ஸ்டால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் இருக்கா? அந்த ஸ்கீமோட பேர் என்ன? நமோ ஸ்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமா? எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் நான் தானே, அதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வரான்னா ஸ்ட்ரீட் ஃபுட் கப்னு சொல்லுவாங்க சரியா? அது என்னடா ஸ்ட்ரீட் ஃபுட் கப்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த தள்ளுவண்டி கடைக்காரங்களாம் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊரே எடுத்துக்கோங்க. நம்ம ஊர்ல வந்து இப்ப வந்து எங்க ஏரியா எடுத்துக்கோங்க. எங்க ஏரியால வந்து லைக் வந்து ஒரு ஸ்கூல் பக்கத்துலயோ ஒரு காலேஜ் பக்கத்துலயோ ஒரு மாதிரி வந்து வேற ஸ்கூல் பக்கத்துல வந்து இன்னொரு ஒரு ஆள் வந்து வடக்கடை இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போடுறப்ப வந்து யாருக்குமே கேட்கலையா? சரி. இந்த மாதிரி வந்து அங்கங்க வந்து கடை வந்து போட்டிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அங்கங்க வந்து தள்ளுவண்டியில வந்து கடை வந்து போட்டிருப்பாங்க. இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அவன் கடை போடுற இடத்துல அவன் ரோட்ல தானே கடை போட்டிருப்பாங்க. லைக் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வந்து பொல்யூஷனா இருக்கும். அது ஒரு பிரச்சனை சரியா? உட்கார்றதுக்கு வந்து இடம் இருக்காது. ரோட்ல எப்படி உட்கார்றது? உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. அதே மாதிரி கை கழுவுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ ப்ராப்பரா வந்து தண்ணி வசதி வந்து இருக்காது. ஓகேவா? இவங்களுக்காக என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அங்கங்க பானிபூரி கடை வடக்கடை இந்த மாதிரி அங்கங்க போட்டுருக்காங்க பாத்தீங்களா? உங்க எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து தனித்தனியா வந்து போட்டிருப்பாங்க. உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு இடத்த வந்து ரெடி பண்றாங்க சரியா? லைக் வந்து ஒரு ஒரு ஹப் மாதிரி சரியா? அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஸ்டால் வந்து கொடுத்துருவாங்க. லைக் வந்து பானிபூரி கடைக்காரங்க போறவங்க வந்து ஒரு ஸ்டால் ஏன்னு வச்சுக்காங்களேன். அங்க வந்து பானிபூரி கடை இருக்கும். ஸ்டால் பீனா வந்து அங்க வந்து வடை கடை இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக வந்து ஒரு ஹப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஹப் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 126 ப்ரொபோசல் சரியா? நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து எங்க ஏரியால கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 126 ப்ரொபோசல் வந்து வந்திருக்கும். அதுல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த 126 ப்ரொபோசல்ல இருந்து நாங்க வந்து 50 பேரை வந்து செலக்ட் பண்ணுவோம். அதாவது 50 இடத்த செலக்ட் பண்ணி நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கான ஹப் வந்து கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 50 பேரை செலக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஒரு ஹப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கத்தாவோ கத்தாவோ அத டிஸ்ட்ரிக்டோட பேர் பாத்துக்கோங்க. கத்தாவோ அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல லக்கான்பூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அங்கதான் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் வந்து கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? கேட்டுச்சு தானே எல்லாமே?
ஓகே. இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லக்கான்பூர்ல வந்து கரெக்டா எங்க கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கும் சரியா. அது பக்கத்துல ஒரு ஹப்பும், அதே மாதிரி வந்து அங்க வந்து ஒரு சேல்ஸ் டாக்ஸ் ஆபீஸ் ஒண்ணு இருக்கும் சரியா. அது பக்கத்துல ஒரு ஹப்பும் சரியா. மொத்தம் வந்து 2 ஹப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 1754 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா. வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்காக வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் டூரிசம், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதையும் தாண்டி சில பல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதுக்காக வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். எல்லாருக்கும் ஓகேவா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்தா சொல்லிருங்க. அங்கங்க கட் ஆகுது. ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து நித்தி ஆயோக் சரியா. இதை பத்தி நம்ம நிறைய பார்ப்போம். ஆக்சுவலா வந்து இந்த நித்தி ஆயோக் வந்து எப்ப கிரியேட் பண்ணிருப்பாங்க? நித்தி ஆயோக் புரிஞ்சுச்சா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்லுவாங்க. 2015 வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க சரியா. இதுக்கு முன்னாடி வந்து நித்தி ஆயோக்கு முன்னாடி வந்து இதே நித்தி ஆயோக் வந்து ஒரு வேலை வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த வேலையை பண்றதுக்காக 2015க்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்ன? நம்மளும் இதை பத்தி நிறைய வாட்டி படிச்சிருப்போம். பிளானிங் கமிஷன் புரிஞ்சுச்சா. ஆக்சுவலா வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு தான் வந்து 2015 நித்தி ஆயோக் அப்படின்னு ஒரு இது வந்து இருக்கும். அது என்னடா நித்தி ஆயோக்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்போம் பாத்தீங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து புதுசா வந்து பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவங்களுக்கு தேவையான சஜஷனு, அவங்களுக்கு தேவையான ஐடியாஸ், இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஐடியாஸ் ஜஸ்ட் கேக்குதா இல்லையா? ஐயோ கேட்டுருச்சா? ஓகே. எங்கேயாச்சும் கேட்கலன்னா சொல்லுங்க சரியா. என்ன சொல்லிக்கிட்டேன்? நித்தி ஆயோக பத்தி சொல்லிட்டேன்னா அவனுக்குள்ள வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும் சரியா. அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க அத்தல் இனோவேஷன் மிஷன் சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, அத்தல் இனோவேஷன் மிஷன் சரியா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நித்தி ஆயோக் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து அத்தல் இனோவேஷன் மிஷன் சரியா. லைக் வந்து இந்த மாதிரி வந்து புது புது ஐடியாஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இந்த இனோவேஷன் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து அத்தல் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன். இந்த மிஷின்குள்ள என்ன பண்ணுவாங்க வந்து இந்த புது ஐடியாஸ் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களை வந்து என்கரேஜ் வந்து பண்றது, இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வர்றதுக்கு வந்து ப்ரொமோட் பண்றது. ஒரு சயின்டிஸ்டே இருக்கான்னு வச்சுக்காங்க, அவர் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாருன்னா வந்து அதை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. இதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து அத்தல் இனோவேஷன் மிஷின். அடப்பா, கேக்குதா இல்லையா? ஏன் சில பேர் விபி. ஓகே. ஓகே. இது வந்து அத்தல் இனோவேஷன் மிஷன். அதுக்கப்புறம் வந்து அத்தல் திங்கரிங் லேப்னு சொல்லுவாங்க சரியா. இது யாருக்காங்க வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து லைக் வந்து இந்த ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து ஒரு லேப் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அந்த லேபோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தல் திங்கரிங் லேப்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் தியரி நாலேஜ் மட்டும் கத்துக்கிறாம பிராக்டிகல் நாலேஜ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு லேப் தான் வந்து இந்த அத்தல் திங்கரிங் லேப். லைக் வந்து இந்த லேப்ல வந்து என்ன பண்ணுவாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான வந்து ரோபோட்டிக்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ரோபோட்டிக்ஸ், ஏஐ, இன்டர்நெட் ஆஃப் திங்கிங், அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3D பிரிண்டிங். இந்த மாதிரி விஷயத்த இந்த லேப்ல வந்து யாருக்குமே கேட்கல நான் சொன்னது. அப்ப இது என்னங்க, இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு, கடுப்பா இருக்கு. சரி சரியா. இது வந்து அத்தல் திங்கரிங் லேப்ன்றது வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இருக்கும் சரியா. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு லேப் தான் வந்து இந்த அத்தல் திங்கரிங் லேப். இதையும் நான் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து இந்த நியூஸ்குள்ள வந்து வாங்களேன். ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியோட பேர் பார்த்துக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பஞ்சாப்ல வந்து இருக்கும் சரியா. சித்காரா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி சரியா. சித்காரா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அத்தல் இன்குபேஷன் சென்டர் இருக்கு பாத்தீங்களா. அந்த அத்தல் இன்குபேஷன் சென்டரோட சித்காரா இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும், ஏஐசியோட பிரைட் லேப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தையும். இன்குபேஷன் சென்டர்னா என்ன சொல்ல இல்லையா.
ஆக்சுவலா வந்து இன்குபேஷன் சென்டர்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு இடம் சரியா. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஐடியா வந்து இருக்கு சரியா. இந்த ஐடியாவை புரோட்டோடைப்பா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா வந்து மாத்துறதுக்கான ஐடியா வந்து இருக்கு. இந்த ஐடியாவை புரோட்டோடைப்பா வந்து மாத்துறதுக்கு தேவையான லைக் வந்து எனக்கு தேவையான ஃபண்டு, மென்டர்ஷிப், அது வந்து லேப் லைக் வந்து லேப் ஃபெசிலிட்டி தான் தேவைப்படும் பார்த்தீங்களா. லேப் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் ரைஸ் வந்து வாங்குறதுக்கு தேவையான சப்போர்ட், இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுச்சா. என்னோட ஐடியாவை அப்படியே வந்து செயல்முறைக்கு அதாவது ஒரு புரோட்டோடைப்பா வந்து மாத்துறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் வந்து ஒரு இடத்துல வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்த தான் வந்து இன்குபேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா. அத்தல் இன்குபேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகே தானே. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பஞ்சாப்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொன்னேன்னா சித்காரா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி. அந்த இடத்துல வந்து ஒரு 2 விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அத்தல் இன்குபேஷன் சென்டரோட சித்காரா இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு லேபையும், அதே மாதிரி வந்து ஏஐசியோட ட்ரேட் அப்படின்ற ஒரு லேபையும் வந்து இப்போ வந்து லான்ச் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா. பஞ்சாப்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ல 2 லேபை வந்து லான்ச் வந்து பண்றாங்க. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து காசு தேவைப்படுமா, எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அடுத்த 5 வருஷத்துல நாங்க வந்து 20 கோடி முடிய இன்வெஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க. 1 இயர்ன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம நித்தி ஆயோக்கோட அத்தல் இனோவேஷன் மிஷனும், அதே மாதிரி வந்து இந்த பஞ்சாப் சேர்ந்த சித்காரா யூனிவர்சிட்டி இருக்கும் பாத்தீங்களா, உங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 2 விஷயத்த லான்ச் பண்றதுக்காக அடுத்த 5 வருஷத்துல 20 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். அதையும் தாண்டி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு அத்தல் திங்கரிங் லேப் வந்து கொண்டு வராங்க. அது எங்க கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க. பஞ்சாப்ல சாத்தி அப்படின்ற ஒரு இடத்துல அத்தல் திங்கரிங் லேப் சாத்தி பஞ்சாப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா. 2 லேப் சரியா. அதாவது 2 அத்தல் இன்குபேஷன் ஃபவுண்டேஷன், அத்தல் இன்குபேஷன் சென்டர் சரியா. அதையும் தாண்டி வந்து ஒரு அத்தல் திங்கரிங் லேப், இந்த 3 விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. எங்க லான்ச் பண்றாங்கன்னா பஞ்சாப்ல லான்ச் பண்றாங்க. அந்த 2 இன்குபேஷன் சென்டர் சொன்னேன் பாத்தீங்களா, அது எங்கன்னு கேட்டீங்கன்னா சித்காரா யூனிவர்சிட்டிலையும், இது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த லேப் வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா சாத்தி பஞ்சாப்லயும் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா. கட் ஆகிக்கிட்டே இருந்தாலே கடுப்பா இருக்கும், ஃப்ளோ வந்து வராது. அந்த இன்குபேஷன் சென்டர் கொண்டு வரேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது யாருக்காக கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 3 பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த டான் டெக்னாலஜி இப்ப வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டான் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப், அக்ரி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப், ரெனோவபிள் எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப், இவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த 2 அத்தல் இன்குபேஷன் சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சித்காரா யூனிவர்சிட்டியில வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா அது வந்து இவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது சரியா. டெல்லியில வந்து இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து ஃப்ரீ எப்படி வந்து உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீயா வந்து பஸ்ல வந்து போயிட்டு வருவோமோ, அதே மாதிரி வந்து டெல்லியிலயும் ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு சரியா. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிங்க் சகிலி ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க சரியா. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெல்லியில நல்லா வச்சுக்கோங்க, இது யாருக்காக கேட்டீங்கன்னா இந்த டெல்லியில இருக்க உமன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, எலிஜிபிள் உமன்ஸ் இருப்பாங்க. அதாவது டெல்லியோட குடியுரிமை பெற்ற உமன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் சரியா. இந்த ஸ்கீம்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டெல்லி கவர்மெண்ட் கீழே எப்படி வந்து தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா எஸ்ஆர்டிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆந்திரால ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து டெல்லியில இருக்க கவர்மெண்ட் பஸ் எல்லாம் வந்து யார் வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து டிடிசி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க சரியா. இந்த டிடிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில இருக்க எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸையும் ஆப்ரேட் பண்றதுதான் வந்து இவங்களோட வேலை. இப்ப இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிடிசி ஆப்ரேட் பண்ற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லா பஸ்ஸஸ்லயும் இந்த எலிஜிபிள் உமன்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த எலிஜிபிள் உமன்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிங்க் சகிலி ஸ்மார்ட் கார்டு அப்படின்ற ஒரு ஸ்கீம். கலந்துச்சா புரிஞ்சுச்சா. இந்த ஸ்கீம் கீழே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து இலவசமா வந்து டிராவல் வந்து பண்ணலாம். ஓகேவா. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து டிராவல் பண்றப்ப நம்ம ஊர்ல கொடுக்குற மாதிரி வந்து பிங்க் கலர்ல ஒரு டிக்கெட் இருக்கும் சரியா. அதை வந்து கண்டக்டர் வந்து கிழிச்சு வந்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இனிமே என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 1ல இருந்து நல்லா வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 1ல இருந்து இந்த ஃப்ரீயா அந்த டிக்கெட் கிழிச்சு தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் வந்து கிழிச்சு தர மாட்டோம். உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்தோமா, பிங்க் சகிலி ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு இருந்தா மட்டும்தான் வந்து நீ வந்து ஃப்ரீயா வந்து டிராவல் வந்து பண்ண முடியும். இனிமே வந்து இந்த டிக்கெட் ப்ரொசீஜர் வந்து நாங்க வந்து கேன்சல் பண்றோம். இந்த கார்டு இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. கலங்குச்சா புரிஞ்சுச்சா. ஆகஸ்ட் 1ல இருந்து அதுக்கு முன்னாடிக்குள்ள வந்து நீ வந்து அந்த கார்டை வந்து வாங்கிடணும். வாங்காட்டி இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 11 லட்சம் பேருக்கு வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த ஜூலை முடியறதுக்குள்ள வந்து 13 லட்சம் பேருக்கு வந்து நாங்க வந்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். சரியா, இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? புரிஞ்சுச்சா? லைக் வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து ஒரு பொருளை வந்து எங்க வந்து வாங்குவ? அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ வந்து வாங்குவ. அதே இது இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்கூல்னா வந்து ஸ்கூலுக்கு தேவையான பெஞ்சஸ், மேச, நாற்காலி, வேற என்ன இருக்கு இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் பெட்டு, கட்டிலு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து வாங்குவாங்க. எங்க வந்து வாங்குவாங்க கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கும், அங்கதான் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகே, வேற என்ன இதை படிச்சிருப்போம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ பத்தி? ம், இதை வந்து யார் வந்து கொண்டு வந்திருப்பானா வந்து மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி படிச்சிருப்போம். சரியா? அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கீழே வந்து ஒரு உமானியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை நான் வச்சுக்கோங்க. சரியா? இப்போதைக்கு நமக்கு தேவை வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் மட்டும் தான். சரியா? இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியம், நான் வந்து ஒரு ஸ்கூலை வந்து ரன் பண்றேன். எங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1000 லேப்டாப்ஸ் வந்து தேவைப்படுது. நான் என்ன பண்ணுவேன்னா வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல வந்து லைக் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு 1000 லேப்டாப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ஒரு ஆர்டர் வந்து போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருப்பாங்க. லைக் வந்து ஒரு ஏபிசிடி இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி மாதிரி நடக்கும். லைக் வந்து ஒரு டெண்டர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து நான் தான் வந்து அந்த 1000 லேப்டாப்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போட்டி மாதிரி வந்து நடக்கும். அதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டெண்டர் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எல்லா கம்பெனிஸும் வந்து இந்த டெண்டருக்குள்ள வந்து வருவாங்க. யார் வந்து கம்மியா வந்து கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி வந்து 1000 லேப்டாப்ஸ் நான் 1 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து பண்ணிடுவேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? 1 லட்ச ரூபா ரொம்ப கம்மியா இருக்கா? ஒரு அமௌண்ட்டை போட்டுக்காங்க. சரியா? யார் வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து கொட்டேஷன் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டெண்டர் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இந்த 1000 லேப்டாப்ஸ் வந்து பண்ணி வந்து தருவாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டெண்டர் வந்து பண்றாங்க பாத்தீங்களா? அதுல வந்து இந்த பிட்டு வந்து போடுவாங்க. நான் வந்து இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் அப்படி சொல்லி இந்த பிட்டு வந்து போடுவாங்க. கம்மியா பிட் பண்றவங்களுக்கு அந்த டெண்டர் வந்து கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பிட் ரிக்கிங் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? பிட் ரிக்கிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஒரு 5 பேர் வந்து இந்த பிட்டுக்கு வந்து வராங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏபிசிடி இ அப்படின்னு ஒரு 5 பேர் வந்து வராங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து பேசி முடிச்சுக்கிடுவாங்க. இந்த பர்பா இந்த டெண்டரை வந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? லைக் வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து அதிகமா வந்து கொட்டேஷன் வந்து போடுங்க. உதாரணத்துக்கு வந்து அது பண்றதுக்கே 10 லட்ச ரூபா தான் ஆகுதுன்னா எல்லா பேரும் வந்து 50 லட்ச ரூபா, 51 லட்ச ரூபா, 52 லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து டெண்டர் வந்து போடுவாங்க. இந்த பேசி வச்சிருப்பான் பாத்தீங்களா? அவன் வந்து 49 லட்ச ரூபா வந்து போடுவாங்க. பண்றதுக்கே 10 லட்ச ரூபா தான் ஆகும். சரியா? இப்ப வந்து 49 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் போட்டுருக்கானா அவனுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை பிரிச்சுக்கிடுவாங்க. 10 லட்ச ரூபா தான் ஆகுது, இவன் வந்து ஒரு 12 லட்ச ரூபா எடுத்துட்டு மிச்சம் இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து மிச்ச அமௌண்ட் வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இல்லீகல் வேலை வந்து பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் வந்து பிட் ரிக்கிங் சொல்லுவாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அதே மாதிரி வந்து காட்டலும் அதே மாதிரி தான். சரியா? இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து லைக் வந்து கம்பெனிஸ் இருக்கிறது வந்து காம்படிஷன் பண்றதுக்கு தான். சரியா? அவங்களுக்கு காம்படிஷன் வந்து பண்ணாம இல்லீகலா லைக் வந்து அந்த காம்படிஷன் வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து சீக்கிரட்டா வந்து பேசி வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து காட்டன் சொல்லுவாங்க. சரியா? இந்த ரெண்டு தப்ப வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணிருப்பாங்க. யார் வந்து பண்ணிருப்பாங்கன்னா ஹெச்பி இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. அவங்க வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு பெனால்டி வந்து போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பெனால்டி வந்து போட்டிருக்காங்க. எது கீழே வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து அவனோட காம்படிஷன் ஆக்ட் 2002 ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும். செக்ஷன் 27 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அது கீழே வந்து இப்ப வந்து ஹெச்பி இந்தியாவுக்கு வந்து ஒரு 126 கோடி வந்து பெனால்டி வந்து போடுறாங்க. என்ன பண்ணிருப்பாங்க வந்து 2000 எந்த வருஷம் அது ரீசெண்டா வந்து ஒரு டெண்டர் வந்து விட்டுருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பண்ணி தரதுக்காக வந்து டெண்டர் வந்து விட்டுருப்பாங்க. இவன் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த ஹெச்பி இந்தியாவும் அதையும் தாண்டி வந்து ஒரு எத்தனை ரீசெல்லர்ஸ் ஒரு 5 பேர். சரியா? மொத்தம் வந்து 6 பேர் வந்து இந்த டெண்டருக்குள்ள வந்து வந்திருப்பாங்க. 6 பேர் வந்து பேசி வச்சுட்டு வந்து வந்திருப்பாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா பிட்ரிக்கிங் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி பேசி வச்சுட்டு வந்து வந்திருப்பாங்க. இந்த தப்ப வந்து பண்ணதுக்காகவும் இப்ப வந்து பெனால்டி வந்து போட்டிருக்காங்க. ஹெச்பி இந்தியா மேல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 126 கோடியும் பேசி வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா இந்த 6 ரீசெல்லர்ஸ் அவங்களுக்கு வந்து எத்தனை பெனால்டி வந்து போட்டிருக்காங்கன்னா 1.22 கோடி வந்து பெனால்டி வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அந்த 5 ரீசெல்லர்ஸையும் பாத்துக்கோங்க.
டெல்ஃபி, டிஜிடெக், ஆர்பிட், ஹிந்தி, ஹின் டெக்னோகேர், கிருஷ்ணா கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 5 ரீசெல்லர். சரியா? அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து 1.22 கோடி வந்து பெனால்டி. ஹெச்பி இந்தியாவுக்கு வந்து 126 கோடி வந்து பெனால்டி. என்னடா வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவனே வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பருப்பா நீ வந்து டெண்டர் வந்து விட்டேல, அதுல நான் வந்து இந்த மாதிரி வந்து பேசி வச்சுதான் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே வந்து சொந்தமா வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து இந்த பெனால்டி வந்து குறைச்சிருப்பாங்க 128 கோடியா. ஓகேவா? வேற என்ன இதுல பாக்கணும்? இதையும் தாண்டி இது வந்து ஒரு தனி கேஸ். சரியா? ரெண்டாவது வந்து ஒரு கேஸ் வந்து அவன் மேல வந்து விழுந்திருக்கும். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2020. சரியா? அப்ப என்ன டெண்டர்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரிண்டர் பண்ணி தரதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு கம்பெனிக்கோ கவர்மெண்ட் கம்பெனிக்கோ வந்து பிரிண்டர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டெண்டர் வந்து விட்டுருப்பாங்க. அதுலயே வந்து இந்த முறைகேடு வந்து பண்ணிருப்பாங்க. நான் 2 சொன்னேன்னா, பிட்ரிகிங் ஒண்ணு, காட்டல் அப்படின்னு ஒரு முறைகேடு இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த 2 முறைகேடையும் வந்து 2020 வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹெச்பி இந்தியாவுக்கு வந்து ஒரு 11 கோடியும், அந்த முறைகேடுல வந்து இந்த ரீசெல்லர்ஸ் எல்லாம் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. இந்த பேசி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதுல வந்து எத்தனை பேர் வந்து பேசி வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 16 பேர்த்த வந்து பேசியிருப்பாங்க. அந்த 16 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.30 கோடி வந்து பெனால்டி வந்து போட்டிருப்பாங்க. விளங்குச்சா? 2 பெனால்டி ரெண்டுமே ஹெச்பி இந்தியாவுக்கும் அதை பேசி வச்ச அந்த ரீசெல்லர்ஸ்க்கும். ஓகே ஓகே. அடுத்த விஷயம் என்னங்க, இது வந்து மாசம் மாசம் படிக்குது. சரியா? இந்த ரீட்டைல் இந்த சிபிஏ எவ்வளோ, டபிள்யூபிஏ எவ்வளோ அப்படின்றது படிப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இந்த ஜூன் மாசத்தோட நம்மளோட அந்த இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃபிளேஷன் இருக்கும் பாத்தீங்களா? அது வந்து 4.38% வந்து கூடியிருக்கு. மே மாசத்துக்கு வந்து எவ்வளவு வந்து படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 3.93% வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அதிகமா வந்து எதுக்கு வந்து கூடியிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜுவல்லரிக்கு வந்து 133% வந்து கூடியிருக்கு. சரியா? ரொம்ப வந்து எதுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 20% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ நல்லா வச்சுக்கோங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்க கேட்டா வந்து இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து 2-6% வந்து இருக்கணும். அதாவது 4% +or-2% வந்து டாலரன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த லிமிட்டுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? இது வந்து மாசம் மாசம் படிக்கிறது தான். இந்த மாசத்துக்கு வந்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து கூடியிருக்கு. ரீட்டைல் இன்ஃபிளேஷன் தெரியும்ல. இப்போ வந்து போன மாசம் நீ வந்து ஒரு பாலை வந்து 60 ரூபாய்க்கு வந்து வாங்குற. இந்த மாசம் வந்து ஒரு 70 ரூபாய்க்கு வந்து வாங்குற. இந்த மாதிரி வந்து 10 ரூபா கூடுதா? அதுதான் வந்து இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ரீட்டைல் இன்ஃபிளேஷன்னா நம்மள மாதிரி அன்றாட தேவை, இந்த பால், தயிர், அரிசி, இந்த மாதிரி வந்து அன்றாட தேவையோட மதிப்பு வந்து கூடுது பாத்தீங்களா? நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா? அந்த மதிப்பு வந்து கூடுது பாத்தீங்களா? அதுதான் வந்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. அவங்க போட்டிருக்கிறது இது முக்கியம். சரியா? இதோட பேசியர் வந்து இப்போ வந்து மாத்திருப்பாங்க. சிபிஐயோட பேசியரை வந்து மாத்திருப்பாங்க. 2024 வந்து மாத்திருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பினான்சியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து எவ்வளவு வந்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 4.2% வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஜூன் மாசத்துக்கு வந்து எவ்வளவு வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.38% வந்து வாங்கிருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? வழங்குச்சு தானே? புரிஞ்சுச்சு தானே? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து பார்த்துறோம். சரியா? இந்த ப்ராஜெக்ட் 17A சொல்லுவாங்க. சரியா? இந்த ப்ராஜெக்ட் 17A வந்து எத்தனை படகு வந்து பண்ணி தராங்க? புரிஞ்சுச்சா? யாரோ கூப்பிடுறாங்க, யாருன்னு தெரியல. ஒரு நிமிஷம் வர. ஓகே, நான் பேசுறது கேட்குதானே? ப்ராஜெக்ட் 17A அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து நம்ம இந்தியன் நேவி இருப்பான் பாத்தீங்களா? எனக்கு வந்து ஒரு 7 போர்க்கப்பல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து என்பா கார்டன் ரீச் நீ வந்து ஒரு 3 தீம், என்பா மததானு நீ வந்து ஒரு 4 தீம் வந்து பண்ணித்தாப்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த 3 இதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? கார்டன் ரீச் அது என்னென்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் கிம்கிரி ஒண்ணு, ஐஎன்எஸ் துனாகிரி ஒண்ணு, அடுத்து வந்து 3வது ஒரு படகு ஒண்ணு இருக்கும். அதோட பேர் என்ன? விந்தியாகிரியா? அது வந்து இன்னும் டெலிவரி பண்ணல. அப்படிதானே? சரியா? அதே மாதிரி வந்து மசகான் வந்து இன்னும் வந்து ஒரு 4 படகு, நீல்கிரி ஒண்ணு, உதயகிரி ஒண்ணு, தாரகிரி ஒண்ணு, மகேந்திரகிரி ஒண்ணு. சரியா? நல்லா வச்சுக்கோங்க. மசகான் 4, கார்டன் வந்து 3. சரியா? ஆர்டர் படி சொல்லிட்டேனே. ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் நீல்கிரி. சரியா? இது வந்து எப்போ வந்து டெலிவரி வந்து பண்ணிருப்பாங்கன்னா அந்த டெலிவரி பண்ணதை விட்டுருங்க. ஐஎன்எஸ் நீல்கிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி வந்து பண்ணிருப்பாங்க. 2வது வந்து உதயகிரி வந்து பண்ணிருப்பாங்க. அது வந்து ஆகஸ்ட் 2025.
உதயகிரியும் ஹிம்கிரியும் வந்து ஒரே மாதிரி வந்து டெலிவரி வந்து பண்ணியிருப்பாங்க. 4வது வந்து தாரகிரி வந்து டெலிவரி பண்ணிருப்பாங்க. அது வந்து இந்த ஏப்ரல் மாசம் பண்ணியிருப்பாங்க. நம்மளே வந்து படிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஐஎன்எஸ் குணகிரியும் ரீசெண்டா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். சரியா? அதே மாதிரி வந்து ஐஎன்எஸ் மகேந்திரகிரியை கடைசியா வந்து டெலிவரி வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த 7 படகுல 6வது வந்து எந்த படகு வந்து டெலிவரி வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா மகேந்திரகிரியை வந்து டெலிவரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மகேந்திரகிரியை கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லான்ச்னா என்ன, டெலிவரின்னா என்ன, கமிஷன்னா என்ன. லான்ச்னா வந்து அவன் வந்து கப்பல் தயாரிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தயாரிச்சுட்டு கரெக்டா தான் இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்றதுக்காக தண்ணியில வந்து இறக்கி வந்து அந்த கப்பலை வந்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அது வந்து லான்ச்டு. டெலிவரினா வந்து எல்லா டெஸ்டையும் முடிச்சுட்டு கஸ்டமர் கையில வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த இந்தியன் நேவி கையில வந்து கொடுப்பாங்க. அது வந்து டெலிவரி. இந்தியன் நேவி என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட சர்வீஸ்க்காக அந்த படகு வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து கமிஷன் சொல்லுவாங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அந்த விந்தியாகிரியா அந்த விந்தியாகிரி வந்து டெலிவரி பண்ணிட்டாங்களா? பண்ணல இன்னும். ஓகே, அதே நான் வச்சுக்கோங்க. சரியா? இந்த இதுல 6 இதை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. 6 இதையும் இப்ப கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் முக்கியம். சரியா? டெலிவரி பண்ண 6ஐயும் கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. எங்க வச்சு கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் சொல்லல இல்ல நானு. எங்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க வந்து இந்தியன் நேவியோட ஈஸ்டர்ன் ஃபிளீட் வந்து இருக்கும். அங்க வச்சுதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேற என்ன இது படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்ச மாதிரி வார்ஷிப் டிசைன் பியூட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா மசகான் டாக்ஸி பில்டர்ஸ் லிமிடெட். சரியா? மும்பையை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? இதோட ஸ்பீடை வந்து எவ்வளவு பாத்துக்கோங்க. 28 நாட்ஸ். எவ்வளவு வந்து இது வந்து தூக்கிட்டு போற கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6670 டன்ஸ். சரியா? 75% வந்து இண்டிஜினியஸ் கண்டென்ட் வந்து இதுல வந்து இருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து கிராண்ட் ஸ்லாம். சரியா? நல்லா தெரியும். இந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படின்றது வந்து டென்னிஸ்ல இருக்க எப்படி சொல்றது, மொத்தம் வந்து ஒரு 4 கிராண்ட் ஸ்லாம் வந்து இருக்கும். சரியா? ஆஸ்திரேலியன் ஓப்பன் சொல்லுவாங்க, பிரெஞ்சு ஓப்பன் சொல்லுவாங்க, விம்பிள்டன் சொல்லுவாங்க, யுஎஸ் ஓப்பன் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து 3வது கிராண்ட் ஸ்லாம், இந்த வருஷத்தோட 3வது கிராண்ட் ஸ்லாம் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கும். அந்த கிராண்ட் ஸ்லாமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விம்பிள்டன் அப்படின்றது அதோட பேர். சரியா? இந்த மென்ஸ்ல யார் ஜெயிச்சாங்க, உமன்ஸ்ல யார் ஜெயிச்சாங்க, மென்ஸ்ல யார் தோத்தாங்க, உமன்ஸ்ல வந்து யார் வந்து தோத்தாங்க அப்படின்றதுதான் பார்க்க போறோம். இந்த விம்பிள்டன் 2026 இருக்கு பாத்தீங்களா, இது எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 139 எடிஷன். நல்லா வச்சுக்கோங்க, இது வந்து 139 எடிஷன். இதுல என்ன சிறப்பம்சம்னா நான் என்னன்னு சொன்னேன், ஆஸ்திரேலியன் ஓப்பனு, பிரெஞ்சு ஓப்பனு, விம்பிள்டன் ஓப்பனு, யுஎஸ் ஓப்பன். சரியா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனும் யுஎஸ் ஓப்பனும் இருக்கு பாத்தீங்களா, ஆஸ்திரேலியன் ஓப்பன்ன்றது வந்து ஆஸ்திரேலியா நடக்கும், யுஎஸ் ஓப்பன்ன்றது வந்து யுஎஸ்ஏல வந்து நடக்கும். சரியா? இந்த 2 ஓப்பன் மட்டும் விளையாடுறாங்க பாத்தீங்களா, அந்த எந்த தரையில வந்து விளையாடுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹார்ட் கோர்ட்னு சொல்லுவாங்க. காங்கிரீட் தர மாதிரி இருக்கும். சரியா? அந்த தரையில வந்து விளையாடுவாங்க. இந்த பிரெஞ்சு ஓப்பன் வந்து எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ்ல நடக்கும். இது எந்த தரையில நடக்கும் கேட்டீங்கன்னா களிமண் தரையில வந்து நடக்கும். ஆனா வந்து இந்த விம்பிள்டன் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் தான் வந்து புல் தரையில நடக்கும். அதனால வச்சுக்கோங்க, விம்பிள்டன் மட்டும் தான் வந்து புல் தரையில வந்து நடக்கும். பிரெஞ்சு ஓப்பன் வந்து களிமண்லயும், ஆஸ்திரேலியாவும் யூஎஸும் வந்து ஹாட் கோர்ட்லயும், அதாவது இந்த காங்கிரீட் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நடக்கும். விம்பிள்டன் மட்டும் தான் வந்து புல் தரையில வந்து நடக்கும். இந்த வாட்டி எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 139 எடிஷன் அப்படின்றது சொல்ல தெரியணும். இதுல வந்து மென்ஸ்ல யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட ஜானிக் சின்னர் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. போன வருஷம் இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க, இந்த வருஷம் இவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. உமன்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ரிபப்ளிக் ஆஃப் செக்ல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லிண்டா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. மென்ஸ்ல யார் தோத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அலெக்சாண்டர். சரியா? இந்த அலெக்சாண்டரை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நான் சொல்லிடுறேனே, இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கார்லஸ் அப்படின்னு ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பிரெஞ்சு ஓப்பன்ல யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அலெக்சாண்டர் வந்து இப்ப விம்பிள்டன்ல ஃபைனல்ல வந்து தோக்குறாங்க. இந்த விம்பிள்டன்ல இப்ப வந்து யாரு வந்து ஜெயிக்கிறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜானிக் சின்னர் வந்து ஜெயிக்கிறாங்க. அதே இது உமன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல இருந்து யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா எலினா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பிரெஞ்சுல யாரை படிச்சிருப்போம், இகா ஸ்வீட்டிகா. இகா அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, பாத்துக்கோங்க. பிரெஞ்சுல வந்து மிரான் போட்டிருக்கீங்க, மிராவா ஜெயிச்சாங்க. கன்ஃபார்மா? மிராவா இகாவா? மிரா தானா? ஓகே, மிரா. சரியா? இப்ப வந்து விம்பிள்டன்ல வந்து லிண்டா வந்து ஜெயிக்கிறாங்க. அப்ப வந்து இகா வந்து தோத்தாங்களா? இகா ஸ்வீட்டிகா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸ்வீட்டிகா ஸ்வாட்டிகா இகான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே. ஓகே சரி, ஓகே ஓகே, இதை பாத்துக்கோங்க அவங்க போட்டது.
ஆஸ்திரேலியால உமன்ஸ்ல யார் ஜெயிச்சிருப்பாங்க? எலினா அப்படின்னு ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க. உமன்ஸ்ல வந்து மிரா ஜெயிச்சிருக்காங்க. விம்பிள்டன்ல வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க? இப்ப வந்து லிண்டா வந்து ஜெயிச்சிருக்காங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? ஓகேடா. லிண்டா ஜெயிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார தோக்கடிச்சிருப்பானா அதே ஊரை சேர்ந்த கரோலினா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். உம் வேற என்ன இதுல படிக்கணும்? சரியா, ஆக்சுவலா வந்து இந்த விம்பிள்டன்ல வந்து பிரைஸ் மணி இருக்கும் பாத்தீங்களா? இந்த வருஷம் வந்து பிரைஸ் மணி வந்து 20% வந்து கூட்டியிருக்காங்க. எவ்வளவு வந்து தராங்கன்னா 64.2 மில்லியன் வந்து தராங்க மொத்தமா. சரியா, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து 3.6 மில்லியனும், அதே மாதிரி வந்து ஃபைனல்ல தோக்குறவங்களுக்கு வந்து 1.8 மில்லியனும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 80,000 யூரோ வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்து போலாம் தானே. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாலே வந்து இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் ஐபிஓ வந்து ஒருத்தவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, இத்தனை கோடிக்கு வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து செபிட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதை வந்து ரீசெண்டா படிச்சிருப்போம். ஜூலை 1, 2, 3 அந்த தேதிக்குள்ள வந்து படிச்சிருப்போம். யாருக்காச்சும் நான் இருக்கா? புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ரிலீஸ் பண்றதுல ஒரு கம்பெனி லார்ஜஸ்டா வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. ஐபிஓ ரிலீஸ் பண்ணதுல இது வரைக்கும் யாரும் வந்து இத்தனை கோடிக்கு வந்து ரிலீஸ் பண்ணது இல்ல, இத்தனை கோடிக்கு வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து செபிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருப்பாங்க. படிச்ச மாதிரி நான் இருக்கா? ரிலையன்ஸ் ஜியோட ஒரு ஆம் ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நாங்க இந்த மாதிரி வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ண போறோம், இந்தியாவில லார்ஜஸ்ட் ஐபிஓ வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 33,000 தானே, 33,000ல இருந்து 38,000 கோடி முடி வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, அதை நான் வச்சுக்கோங்க. அதே கதை தான் வந்து இங்க. சரியா, அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒருத்தவங்களை வந்து சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க, கிரண் மேத்யூ அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா, நம்ம படிச்சிருப்போம். அவங்க வந்து இப்ப வந்து ரிசைன் வந்து பண்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. யார வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, பங்கஜ் மோகன் வந்து போடுறாங்க. விளங்குச்சு தானே? புரிஞ்சிச்சு தானே? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து இது இப்போதைக்கு நல்லா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஜியோ பிளாட்ஃபார்மோட 66% ஸ்டாக் வந்து யார் வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா வந்து இவன் வந்து இப்போ வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. அதனால வந்து இந்த 66% ஸ்டாக்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து குறையும் அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? கிரண் மாத்தியை தூக்கிட்டு பங்கஜ் வந்து போடுறாங்க சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரா. ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ச்சூன் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் உமன், நல்லா வச்சுக்கோங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அப்படின்னு ஒரு லிஸ்ட். சரியா, அந்த லிஸ்ட் வந்து வருஷம் வருஷம் வந்து விடுவாங்க. இந்தியால எந்தெந்த உமன்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 100 உமன்ஸ் லிஸ்ட் வந்து விடுவாங்க. லைக் வந்து பவர்ஃபுல்னா புரியுதா? லைக் வந்து இந்தியாவோட ஹெல்த், இந்தியாவோட டெக்னாலஜி, இந்தியாவோட பினான்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்க உமன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து யாரு வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 100 பேர் லிஸ்ட்டை வந்து விடுவாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து இப்ப வந்து விட்டுருக்காங்க. யார் விட்டுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ச்சூன் இந்தியா தான் வந்து விட்டுருக்காங்க. சரியா, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து டாப்ல யார் வந்து இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம நீதா அம்பானி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து டாப்ல வந்து வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க, நீதா அம்பானி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து டாப்ல வந்து வந்திருக்காங்க. இந்த நீதா அம்பானியை பத்தி வந்து நம்ம ரீசெண்டா 2 விஷயம் வந்து படிச்சிருப்போம். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப், அதோட பேர் என்னங்க, அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பிசியன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா, அதோட ஹியூமனிடேரியன் அவார்டு வந்து ரீசெண்டா வந்து வாங்கியிருப்பாங்க. நாவருக்கு தானே, டாம்பாவா அப்படின்னு ஒரு சிட்டி வந்து இருக்கும். அந்த சிட்டில வந்து ஒரு மேயர் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹானர் வேற வந்து பண்ணிருப்பாங்க, கீ டு த சிட்டி ஆஃப் டாம்பா அப்படின்னு ஒரு ஹானர் வந்து பண்ணிருப்பாங்க. இதையும் நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம், அதையும் சொல்ல தெரியணும். இப்போ வந்து ஃபார்ச்சூன் இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் உமன்ல அந்த லிஸ்ட்ல வந்து இவங்க வந்து டாப்ல வந்து இருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. தானே? அடுத்து போலாம் தானே. ஓகே, அடுத்த நியூஸ் வந்து நம்ம நேத்தோ படிச்சு அதே நியூஸ். சரியா, நம்ம மோடி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிருப்பாங்க. போயிட்டு சும்மா இல்லாம ஒரு 18 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க அப்படிலாம் வந்து பார்த்திருப்போம். சரியா, அந்த 18 வந்து நம்ம வந்து ரீசெண்டா படிச்சிருப்போம். நேத்தோ வந்து படிச்சிருப்போம். அந்த நியூஸ் அப்படியே வந்து கொடுத்திருப்பாங்க. வேற எந்த வித மாற்றமும் இருக்காது. அதை அப்படியே நீங்க பாத்துக்கோங்க. ஓகே தானே? அவருக்கு தானே நம்மளோட டிஃபென்ஸுக்காக வந்து பிரம்மோஸ் மிசில வந்து அங்க கொடுக்கறது. அதே மாதிரி வந்து நேத்து கூட வந்து படிச்சிருப்போமே இந்த பர்டன் ரைஸ்க்காக ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி.
டிகே டிஎல்னு சொல்லுவாங்க சரியா, அதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டது. இந்த மாதிரி வந்து ஒரு 18 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சது அதே நியூஸ் தான், எந்த வித மாற்றமும் இருக்காது. அதை வந்து கரெக்டா வந்து போட்டிருப்பாங்க. ஓகே தான். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேங்கிங் சரியா. ஆக்சுவலா வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா டான்ஜிபிள், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டான்ஜிபிள். அது என்னடா டான்ஜிபிள்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த பொருளா வந்து உன்னால வந்து தொட முடியுதோ அதெல்லாம் வந்து டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. எந்தெந்த பொருள் எல்லாம் வந்து உன்னால தொட முடியாதோ அதை வந்து இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு டீ கடையை வந்து ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவேன் சரியா. லைக் என்ன சொல்றது, டீ கடையில வந்து வந்து உட்கார்ந்து போறவங்களுக்கு வந்து டேபிள் வந்து வாங்குறது, சேர் வந்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து என்னால வந்து தொட முடியும் சரியா. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றேன் பாத்தீங்கன்னா அதை தான் வந்து டேஞ்சபிள் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க சரியா. இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதே டீ கடைக்கு லைக் வந்து ஒரு நான் வந்து ஒரு பிரிண்டிங் மிஷினோ ஒரு பில்டிங் மிஷினோ வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷினுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குறது. வேற என்ன விஷயம் இருக்கு, அந்த என் கடைக்கு தேவையான லோகோவுக்கு இன்வெஸ்ட் வந்து பண்றது. இந்த மாதிரி வந்து தொட முடியாத ஒரு பொருளுக்கு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணவே பாத்தீங்கன்னா அதை தான் வந்து இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா? இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. யார் யார் விட்டுருப்பாங்கன்னா நம்ம வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் தான். வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனும் லூயிஸ் பிசினஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. லூயிஸ் பிசினஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து வேர்ல்டுல எந்த கண்ட்ரி வந்து அதிகமா வந்து இந்த இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த 2026 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. 2026 2026 தானே? இல்ல 2023 வந்து யார் வந்து அதிகமா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அதிகமா வந்து இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்வீடன் வந்து அதிகமா வந்து பண்ணிருக்காங்க சரியா. ரெண்டாவது வந்து யுஎஸும், மூணாவது வந்து பிரான்ஸும் வந்து இருக்கு. இந்தியா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2023 மட்டும் இந்த இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட வந்து 78.2 பில்லியன் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியா, யுஎஸ், சைனா அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தியா. இந்த மாதிரி வந்து வேர்ல்டுல இருக்க 15 லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. இப்போ வந்து யூஎஸ் வந்து போன வருஷம் 100 பில்லியன் வந்து பண்ணிருக்கான். இந்த வருஷம் 120 பில்லியன் வந்து பண்ணிருக்காங்கன்னா 20% அதிகமா வந்து பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து போன வாட்டி கம்பேர் பண்றப்ப 7% வந்து கிட்டத்தட்ட வந்து 7.9%, அதாவது 8% வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து வேர்ல்டுல இருக்க டாப் 50 லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப அதிகமா வந்து அந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட் வந்து யாரும் வந்து பண்ணிருப்பாங்க இந்தியா தான் வந்து பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 7.9% வந்து அதிகமா வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகேடா, அதிகமா சீட்ட எந்த இதுல வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர், இந்த டேட்டா பேஸ், இதுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 45% வந்து இந்தியா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டான்ஜிபிள் வேற இன்டான்ஜிபிள் வேற சரியா. இந்தியாவோட மொத்த ஜிடிபில நல்லா வச்சுக்கோங்க, ஃபார்மல் செக்டர் ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, அந்த மொத்த ஜிடிபில அதுல வந்து 19.6%, 19.3% வந்து டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 10% வந்து இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்தியா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இது வந்து இந்தியா சரியா. அதே மாதிரி வந்து குளோபல் லெவல்ல வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க எல்லாருமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 10 ட்ரில்லியனை தாண்டி வந்து இந்த இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 2025 வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதே சொல்ல தெரியணும். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்களா? ஓகே, அடுத்த ஒரு ரேங்கிங் தான். அந்த ரேங்கிங்கோட பேர் பார்த்துக்கோங்க குளோபல் ஏர் பவர் ரேங்கிங் சொல்லுவாங்க சரியா. இதுல வந்து மொத்தம் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ரேங்கிங் 1, ரேங்கிங் 2 அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேங்கிங் யாரும் வந்து விடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து விடுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, இது வந்து கண்ட்ரி சரியா. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா கண்ட்ரியை பேஸ் பண்ணிருக்கோம். அது என்னதான் கண்ட்ரின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால வந்து லைக் வந்து ஏர்ஃபோர்ஸ், நேவி, மிலிட்ரி இந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி வந்து யூஎஸ்லயும் யூஎஸ் நேவி, யூஎஸ் ஆர்மி, யூஎஸ் வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. லைக் வந்து இந்தியா 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 ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு, ஏர்ஃபோர்ஸ், நேவி, மிலிட்ரி இந்த மாதிரி இருக்கா. இந்த மூணு பேர் சேர்ந்தது எவ்வளவு ஆயுதத்தை வந்து வச்சிருக்காங்க
அதே மாதிரி வந்து யூஎஸ்ல வந்து இருக்க போர்ஸ்ல எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு ஆயுதத்தை வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த கண்ட்ரியோட ஆயுதம் வந்து அதிகமா இருக்கு. லைக் வந்து இது வந்து வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்ல, நல்லா வச்சுக்கோங்க. லைக் வந்து இந்த ஏர்கிராப்ட்னு சொல்லுவாங்க சரியா, வெறும் ஏர்கிராப்டோட எண்ணிக்கை மட்டும் இல்ல. லைக் வந்து நீ வந்து எவ்வளவு ஏர்கிராப்ட் வந்து வச்சிருந்தாலும் அதுல எத்தனை ஏர்கிராப்ட் வந்து மாடர்ன் ஏர்கிராப்ட் வந்து வச்சிருக்க, அது எத்தனை ஃபைட்டர் ஏர்கிராப்ட் வந்து வச்சிருக்க, அந்த மாதிரி வந்து ஒரு ரேங்கிங். புரிஞ்சுச்சா? லைக் வந்து எந்த கண்ட்ரில அதிகமா ஏர்கிராப்ட் இருக்கு, அப்படியே இருந்தாலும் மாடர்ன் ஏர்கிராப்ட் வந்து எந்த கண்ட்ரில வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்கிங் சரியா. இதுல வந்து யார் வந்து டாப்ல வந்து வந்திருக்காங்க வந்து யூஎஸ் வந்து டாப்ல வந்திருப்பாங்க. கண்ட்ரி சார்பா வந்து யூஎஸ் வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. ரெண்டாவது வந்து ரஷ்யா இருந்திருப்பாங்க. இதுல வந்து இந்தியா வந்து மூணாவது இடத்துல வந்து இருக்கும் சரியா. இது ஒரு ரேங்கிங். ரெண்டாவது ரேங்கிங் என்னன்னா, ஆல்ரெடி சொன்னேன், இந்தியாலே இந்தியன் ஏர்போர்ட்ஸ் தனியா இருக்கு, இந்தியன் நேவி தனியா இருக்கு, இந்தியன் மிலிட்ரி தனியா இருக்கு. அதே மாதிரி வந்து யூஎஸ்ல வந்து யூஎஸ் ஏர்போர்ட் தனியா இருக்கு, மிலிட்ரி ரஷ்யா ஏர்போர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து தனித்தனியா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்குதுல இண்டிவிஜுவலா வந்து யார் டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அதுல வந்து இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 6வது இடத்துல இருக்கு. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? அதான் நம்ம சைனா வந்து நம்மளோட அதிகமா ஏர்கிராப்ட் வந்து வச்சிருப்பாங்க சரியா. ஆனா வந்து இந்த மாடர்ன் ஏர்கிராப்ட் வந்து யார் வந்து அதிகமா வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியா தான் வந்து அதிகமா வந்து வச்சிருப்பாங்க. மொத்தம் வந்து 2 ரேங்கிங். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கண்ட்ரி, லைக் வந்து உங்க கண்ட்ரில வந்து மொத்தம் எத்தனை ஏர்கிராப்ட் இருக்கு, எத்தனை மாடர்ன் ஏர்கிராப்ட் இருக்கு, மொத்தமா கண்ட்ரில எல்லாத்தையுமே வந்து கணக்கு வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது ரேங்கிங் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல எவ்வளவு ஏர்கிராப்ட் வந்து இருக்கு. இந்த இப்ப உதாரணத்துக்கு இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல வந்து ஒரு 45 ஏர்கிராப்ட் வந்து இருக்கு. யூஎஸ் ஏர்போர்ட்ஸ்ல வந்து ஒரு 60 ஏர்கிராப்ட் இருக்கு. யூஎஸ் ஆர்மில வந்து ஒரு 70 ஏர்கிராப்ட் இருக்குன்னா இல்ல யார் டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா யூஎஸ் ஏர்கிராப்ட் வந்து டாப்ல இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்கும். மூணாவது வந்து யூஎஸ் ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்கும். வழங்குச்சா? ரெண்டாவது ரேங்கிங். முதல் ரேங்கிங் வந்து மொத்த கண்ட்ரிக்கும் சேர்த்து வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது ரேங்கிங் வந்து இண்டிவிஜுவலா பார்ப்பாங்க. ஆர்ம்டு போர்ஸ்ல எந்தெந்த இதுக்கு வந்து அதிகமா ரேங்கிங் எந்த இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ரேட்டிங் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ரேட்டிங் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து போடுவாங்க, டிவிஆர் ரேட்டிங் சொல்லுவாங்க சரியா. இந்த மாதிரி வந்து எந்த எந்த கண்ட்ரில வந்து அதிகமா வந்து மாடர்ன் ஏர்கிராப்ட் வந்து இருக்கு, அந்த பேஸ் பண்ணி ரேங்கிங் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸோட இந்த ரேட்டிங் வந்து எவ்வளவு இருக்கும் கேட்டீங்கன்னா 69.4% வந்து இருக்கும். ஒட்டு மொத்தமா வந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வந்து 6வது இடத்துல இருக்கு 2வது ரேங்கிங்ல சரியா. அதையும் நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரேங்கிங்ல யார் டாப்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா யூஎஸ் ஏர்போர்ட்ஸ் வந்து டாப்லயும், யூஎஸ் நேவி வந்து செகண்ட்லயும், ரஷ்யன் ஏர்போர்ட்ஸ் வந்து தேர்ட்லயும், யூஎஸோட ஆர்மி வந்து ஃபோர்த்லயும், யூஎஸோட மரைன் வந்து 5th வந்து இருப்பாங்க. இந்தியாக்குல வந்து எத்தனை ஏர்கிராப்ட் வந்து இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1716 ஏர்கிராப்ட் வந்து இருக்கு. அதுல 542 வந்து ஃபைட்டரும், 498 வந்து ஹெலிகாப்டரும், எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் சைன் பண்ணிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் போஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களும் டெலிகாம் ரெகுலேட்டரி டாய்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க பேர் வந்து எம்ஐ சைன் பண்ணிருப்பாங்க. போச்சு. கேக்குதா? ஓகே, இவங்க 2 பேரும் எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க சரியா. நம்ம டிபார்ட்மெண்ட் போஸ்டும் ட்ராயும் வந்து எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த வில்லேஜ் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க 2 பேர் வந்து ஒரு சர்வே வந்து எடுக்க போறாங்க. என்ன சர்வேன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒவ்வொரு வில்லேஜஸா வந்து போயிட்டு அந்த வில்லேஜஸ்ல வந்து இப்போ வந்து ஏர்டெல் நெட்ஒர்க் இருக்குன்னு வச்சுக்காங்க, ஏர்டெலோட சிக்னல் வந்து எப்படி இருக்கு, ஜியோட சிக்னல் வந்து எப்படி இருக்கு, வேற என்ன வோடபோனோட சிக்னல் வந்து எப்படி இருக்கு, பிஎஸ்என்எலோட சிக்னல் வந்து எப்படி இருக்கு, இருக்கா, அப்படியே இருந்தாலும் வந்து எப்படி இருக்கு, நல்லா கிடைக்குதா, அந்த மாதிரி வந்து ஒரு சர்வே வந்து எடுக்க போறாங்க. அந்த சர்வேக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டும், இன்னொன்னு வந்து டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சைன் பண்ணிருக்காங்க. அப்படின்றதான் விஷயம். வாங்குச்சா? புரிஞ்சுச்சா? அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்கீம் சரியா. இந்த ஸ்கீம் பத்தி நம்ம நிறைய வாட்டி வந்து பார்த்திருப்போம் சரியா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம் சரியா. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில இருக்க வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, திருப்பி சொல்றேன், இந்தியாவில இருக்க வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வில்லேஜஸ்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கிடைக்கப்படணும். புரிஞ்சுச்சா? வில்லேஜஸ் வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கும்.
அந்த ஸ்லோவா இல்லாம ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து இந்த வில்லேஜ் ஏரியால வந்து கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2011 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வரப்போ வந்து அதோட பேர் வந்து எப்படி இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா என்ஓஎஃப்எம். என்ஓஎஃப்எம் தானே? என்ஓஎஃப்என் அப்படின்னு சொல்லி, அதாவது நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வந்து அதோட பேர் வந்து இருந்திருக்கும் வரப்ப 2011. அதை வந்து காலப்போக்கில் வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. 2015 வந்து பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2023 வந்து திருப்பி வந்து ஒரு வாட்டி பேர் வந்து மாத்திருப்பாங்க. அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? இதோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, 2.64 லட்சம் கிராம பஞ்சாயத்துல வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கிடைக்கப்படணும். புரிஞ்சுச்சா? அங்க இருக்க மக்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கோல் வந்து வச்சிருக்கு. சரியா? அதே மாதிரி வந்து நான் கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த 4 கிராம பஞ்சாயத்துல வந்து இன்டர்நெட் வசதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேற என்ன இந்த ஸ்கீமை பத்தி படிச்சுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் இருக்கும். சரியா? இந்தியால பஞ்சாப் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கும். பஞ்சாப்ல இருக்க எல்லா வில்லேஜஸ்லயும் வந்து லைக் வந்து இன்டர்நெட் வந்து இந்த ஸ்கீம் வழியா வந்து கிடைக்கப்பட்டிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்தியால இருக்க நல்லா வச்சுக்கோங்க, இந்த அது ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்ல எல்லா கிராமத்துக்கும், அங்க இருக்க எல்லா கிராமத்துக்கும் இன்டர்நெட் வசதி வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் அப்படின்ற ஒரு ஸ்டேட். விளங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே? கடைசியா சொன்னது புரிஞ்சுச்சா பஞ்சாப் பத்தி? இந்த பஞ்சாப்ல இருக்க எல்லா வில்லேஜஸ்க்கும் வந்து இன்டர்நெட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீம் கீழே. இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து லைக் வந்து ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதுல வந்து 100% வந்து எந்த ஒரு ஸ்டேட் வந்து கவர் பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் வந்து கவர் பண்ணிருப்பாங்க, பஞ்சாப் அப்படின்ற ஒரு ஸ்டேட். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, இதுக்கான ஃபண்ட் வந்து எது கீழே வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டிஜிட்டல் பாரத் நிதி அப்படின்னு ஒரு நிதி இருக்கும். அது கீழே வந்து இந்த ஸ்கீமுக்கான ஃபண்டையும், இந்த ஸ்கீம் வந்து எக்ஸிக்யூட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பிபிஎன்எல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கீம் வந்து மெயின்டைன் பண்றது, ஆபரேஷன் வந்து பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்கீம் தான் இப்ப வந்து இந்த ஸ்கீம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 4 பேர். டிஜிட்டல் பாரத் நிதி ஒருத்தவங்க, அதே மாதிரி வந்து குஜராத் கவர்மெண்ட் ஒருத்தவங்க, அதே மாதிரி வந்து குஜராத்தோட ஃபைபர் கிரிட் நெட்வொர்க் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க, அதே மாதிரி வந்து பாரத் சான்சர் நெய்கம் லிமிடெட், நம்ம பிஎஸ்என்எல் இருப்பாங்க பாத்தீங்களா, உங்க 4 பேர் வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பஞ்சாப்ல வந்து ஃபுல்லா வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி வந்து குஜராத்ல வந்து இந்த அமண்டன் பாரத் நெட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 4 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இதுக்காக வந்து எவ்வளவு வந்து பினான்சியல் சப்போர்ட் வந்து தராங்க கேட்டீங்கன்னா 5629 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் கீழே அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அலைய எக்கானமி இப்பதான் வரீங்களா? வேற என்ன இதுல படிக்கணும்? ஓகே, மிச்சம் எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். சரியா? நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகே, கடைசி நியூஸ் எடுத்துக்கோங்க. கடைசி நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் சுவிட்சர்லாந்து வந்து ஒரு கம்பெனி, ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க, ஏபிபி அப்படின்னு ஒரு கம்பெனி. திருப்பி சொல்றேன், சுவிட்சர்லாந்துல ஒரு கம்பெனி இருப்பாங்க. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏபிபி அப்படின்னு ஒரு கம்பெனி. சரியா? இவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குளோபல் லெவல்ல வந்து அவனோட நெட்வொர்க் வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இவன் கீழே வந்து ஒரு 160 ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் வந்து இவனோட இந்த நெட்வொர்க்ல வந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை ஃபேக்டரின்னு பார்த்துக்காங்க? 160 ஃபேக்டரிஸ். சரியா? அப்படின்னா நான் வச்சுக்கோங்க, 160 ஃபேக்டரிஸ்னா வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கும், எவ்வளவு வந்து இன்டர்நெட் செக்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த 160 ஃபேக்டரிஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த 160 ஃபேக்டரிஸ்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டருக்கும், திருப்பி சொல்றேன், இதுல இருக்க எல்லா சிஸ்டத்துக்கையும் மேனேஜ் பண்றதுக்காக ஒருத்தவங்க கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணிருக்காங்கன்னா டிசிஎஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கூட. புரிஞ்சுச்சா? இந்த ஏபிபி அப்படின்னு ஒரு குளோபல் கம்பெனி இருக்காங்க. இப்ப வந்து அவன் வந்து இந்தியால வந்து அவனோட கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. யூஎஸ்ல வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்தியால வந்து அவங்களோட இந்த சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. யூஎஸ்ல இருக்க சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இன்னொரு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் வந்து வேணாப்பா, எனக்கு கீழே வந்து ஒரு 160 ஃபேக்டரிஸ் இருக்கு, இந்த 160 ஃபேக்டரிஸையும் மெயின்டைன் பண்றதுக்கு சிங்கிளா ஒரே ஒரு ஆளை வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னா டிசிஎஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, வேற எதுவும் இருக்காது. இந்த டிசிஎஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா பினான்சியல் 2026 வந்து அவனோட ரெவன்யூ வந்து எவ்வளவு ஈட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா 30 பில்லியனை தாண்டி வந்து ஈட்டிருப்பாங்க. இது ஆல்ரெடி பார்த்தது. சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டெப்ரேனிகா அப்படின்னு ஒரு இடம். சரியா? ஆக்சுவலா வந்து இதுல வந்து 1995 வந்து
ஒரு இனப்படுகொலை மாதிரி நடந்திருக்கும். சரியா? கிட்டத்தட்ட வந்து 80,000 போஸ்னியன் முஸ்லிம்ஸ் அண்ட் மென்ஸ் அண்ட் பாய்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஒரே இடத்துல வச்சு வந்து கொண்டிருப்பாங்க. 8,000 உமன்ஸ். சரியா? அதாவது 8,000 முஸ்லிம்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, மென்ஸ் அண்ட் பாய்ஸ், போஸ்னியா முஸ்லிம் மென் அண்ட் பாய்ஸ், அவங்க வந்து ஒரே இடத்துல வந்து கொண்டிருப்பாங்க. அந்த நாளை வந்து நிறைவு கூறுறதுக்காக ஒரு டே வந்து அக்சர் வந்து பண்றாங்க. அந்த டேவோட பேர் பாத்துக்கோங்க, ஜூலை 11 தான் வந்து அந்த டே. சரியா? அந்த நாளோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கமெமரேஷன் ஆஃப் 1995 ஜெனோசைட் இன் ஸ்ரெப்ரெனிகா அப்படின்றது அந்த டேவோட பேர். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த புக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரேஜ் அண்டர் ஃபயர் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. யார் எழுதியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் நாராயணன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜானகி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இறந்துருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அந்த பிளேபர்ஸ்ங்கிற ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இறந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு 4 நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. நேஷனல் ஃபிலிம் அவார்டு வந்து எத்தனை வந்து வாங்கியிருக்காங்க கேட்டீங்கன்னா 4 அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆக்சுவலா வந்து என்ன கதைன்னா வந்து 2013 வந்து இவங்களுக்கு வந்து பத்மல என்ன கொடுத்திருப்பாங்க, பத்ம பூஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா வந்து இவங்க வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? எதனால சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த பருப்பா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 வருஷமா வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இருக்கேன், நீ கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா வந்து எப்பயோ கொடுத்துருக்கலாம், நீ வந்து இப்ப வந்து கொடுக்குற, இது வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி வந்து 2013 அவங்க பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து வேணாம்னு சொல்லி வந்து மறுத்திருப்பாங்க. அது எப்பன்னு பாத்துக்கோங்க, 2013. சரியா? எந்த அவார்டுன்னு கேட்டீங்கன்னா பத்மபூஷன் அப்படின்ற ஒரு அவார்டு. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, கத்தாரோட ஒரு எமிர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, முன்னாள் எமிர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல் தானி அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து இறந்திருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு அக்கோசியேஷன் யார் வந்து வாங்குறான்னு கேட்டீங்கன்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து வாங்குறாங்க. யாரை வந்து வாங்குறான்னு கேட்டீங்கன்னா, செல் இந்தியாவோட ஷேரை வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,200 கோடி கொடுத்து வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சிச்சா நான் சொன்னதுதான்?